ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கம்மன்னு நல்ல சுவையான ரசம் செய்கிறதுக்கான ரசப்பொடி தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு அரை கப் அளவு மல்லி எடுத்திருக்கேன். இப்போ இதில் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் போட்டு வறுத்துடக்கூடாது. நல்லா நம்ம கையில் பிடிச்சோம் அப்படின்னா நல்லா வெதுன்னு சூடு இருக்கணும். அந்தளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். நம்ம சேர்க்கக்கூடிய மசாலா பொருட்கள் எல்லாமே கொஞ்சம் தனித்தனியாக வறுத்துக்கிறது நல்லது. ஏன்னா ஒரு பொருள் சீக்கிரமாக வறுபட்டுரும், ஒரு சிலது கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் தனித்தனியாக வறுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ நல்லா சூடாகிற அளவுக்கு நம்ம இதை வறுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெதுப்பான நல்ல ஒரு சூடு வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை அப்படியே வேறு ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். அப்படியே இந்த தட்டில் கொட்டி நம்ம ஆற விட்டுடலாம். அடுத்ததான் அதே கப்பால் அரை கப் அளவு துவரம்பருப்பு. இதே மாதிரி தான் நம்மளும் துவரம்பருப்பையும் நல்லா நம்ம கையில் பிடிச்சோம் அப்படின்னா நல்ல ஒரு வெதுவெதுப்பு தன்மையோடு இருக்கணும். அந்தளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். பாருங்கள், இப்போ துவரம்பருப்பு நல்லா வறுத்து விட்டுட்டேன். இப்போ இதையும் இப்போ இந்த மல்லி கூடையே சேர்த்து நல்லா ஆற விட்டுடலாம். இப்போ அதே கப்பால் 1/4 கப் அளவு ஜீரகம், 1/4 கப் அளவு மிளகு, நல்லா முழு மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் கொஞ்சம் சூடாகணும், அவ்வளவுதான். ரொம்ப நேரம் போட்டு வறுத்து எடுத்துடக்கூடாது. பாருங்கள், இப்போ நல்லா கொஞ்சம் சூடு வந்துருச்சு, நல்லா வெதுப்பு தன்மை வந்துருச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதிலே கொட்டி நம்ம ஆற விட்டுடலாம். அடுத்ததாக 1/4 கப் அளவு பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு பார்த்திங்கன்னா நான் தோல் எடுக்கவே இல்லை, அந்த தோலோடு தான் நான் வறுத்துக்க போகிறேன். இப்போ இது பூண்டு கொஞ்சம் நேரம் நல்லா வறுக்கணும். நீங்கள் பூண்டு இந்த பொடியில் ஆட் பண்ண வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ரசம் தாளிக்கும் போது நீங்கள் தட்டி போட்டுக்கலாம். நம்ம அப்போ மறந்துட்டால் கூட நம்ம இந்த மாதிரி பொடியில் சேர்த்துட்டோம் அப்படின்னா பூண்டு நம்ம ரசத்துக்கு தட்டி போட மறந்துட்டால் கூட இதில் இருக்கும். அதனால தான் நான் அந்த பொடியிலேயே சேர்க்குறேன். இப்போ இது வதங்கிட்டு இருக்கும்போதே இதில் ஒரு 1/4 கப் அளவு வரமிளகாய், ஒரு 7-8 வரமிளகாய் சேர்த்தா போதும், கரெக்டாக இருக்கும். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், வரமிளகாவும் பூண்டு ரெண்டுமே நல்லா இந்த மாதிரி வறுபட்டுரும். பாருங்கள், இந்த மாதிரி வறுபட்டதுக்கு பிறகு இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச அதோடையே சேர்த்துடலாம் இதையும். அடுத்ததாக நான் கட்டி பெருங்காயம் தான் நான் சேர்க்குறேன். நீங்கள் தூள் பெருங்காயம் சேர்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் ரசப்பொடி அரைக்கும் போது சேர்த்துக்கோங்க, இல்லை ரசம் தாளிக்கும் போது கூட சேர்த்துக்கலாம். நான் கட்டி பெருங்காயம் அப்படின்றதுனால இது நல்லா நம்ம வறுத்துட்டு சேர்த்தோம் அப்படின்னா ரசம் நல்ல ஒரு மணமாக இருக்கும். நான் எதுக்குமே நான் எண்ணெய் சேர்க்கலை, அப்படியே தான் நான் எல்லாத்தையுமே ரொம்ப நாள் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா அந்த ரசப்பொடியை நம்ம அப்படியே எண்ணெய் எதுவுமே சேர்க்காமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணி தான் பொடி பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் எவ்வளோ மாதம் வேணாலும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா வறுபட்டுருக்கு. இப்போ இதுலேயே 1/4 கப் அளவு கருவேப்பிலை, நல்லா மணமாக இருக்கும் ரசம், அதனால் இதுலேயே இந்த பொடியிலையே சேர்த்துடலாம். பாருங்கள், நல்லாவே வறுபட்டுருச்சு. உங்களுக்கு பெருங்காயத்தை பார்த்தாலே தெரியும், இந்த மாதிரி நல்லா வறுபட்டுருக்கணும். இப்போ இதிலேயே சேர்த்துடலாம். இப்போ இது கூடவே நம்ம மஞ்சள் பொடி சேர்க்க போகிறோம். நான் எடுத்திருக்க அளவுக்கு நான் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்க்குறேன். இப்போ இதை நல்லா எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுட்டு நம்ம பொடி பண்ண போகிறோம். நம்ம பொடி பண்ணக்கூடிய அந்த மிக்ஸி ஜார் நமக்கு கொஞ்சம் கூட நமக்கு தண்ணி எதுவுமே ஈரப்பதம் எதுவுமே இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா தொடச்சி எடுத்துட்டு அதுக்கு பிறகு சேர்த்து நீங்கள் பொடி பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரசப்பொடி அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கோங்க, அப்போ தான் ரொம்ப ரசத்துக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப பவுடர் மாதிரி அரைச்சிடாதீங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இதை நீங்கள் ஒரு 2-3 மாதத்துக்கு கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்.
ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அப்படியே கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த பொடியை பயன்படுத்தி ரசம் வைக்கலாம். ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு சின்ன லெமன் சைஸ் பார்த்திங்கன்னா சின்ன நெல்லிக்காய் சைஸ் இருக்கும் இல்லையா, அந்த சைஸ் புளியை எடுத்து இந்த மாதிரி நான் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். இப்போ இது வந்து நல்லா புளியை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டிக்கலாம். நம்ம வந்து ரசத்துக்கு வந்து புளி வந்து கம்மி பண்ணிவிட்டு தக்காளி தான் அதிகமாக சேர்த்துக்கணும். இப்போ புளி வந்து நல்லா கரைச்சிட்டு நல்லா வடிகட்டி வச்சுட்டு இப்போ இது கூட ஒரு 4 தக்காளி நல்லா பழமான தக்காளியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதில் சேர்த்துடலாம். இது கூடவே தேவையான அளவு கல் உப்பு, ஒரு கைப்பிடி அளவு நறுக்கிய கொத்தமல்லி, அடுத்ததாக ஒரு 10 பல் பூண்டு வந்து நல்லா தட்டி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுறணும். நம்ம வந்து பொடி பண்ணும்போதே அதுலேயும் பூண்டு சேர்த்துருக்கோம், இருந்தாலும் பூண்டு அதிகமாக சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா கரைச்சி விட்டுருங்க. இப்போ நல்லா கரைச்சி விட்டாச்சு பாருங்கள். நீங்கள் வந்து ரசப்பொடியை வந்து இதிலையே கூட நம்ம சேர்த்து கரைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து எண்ணெயில் கூட நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து எண்ணெயில் தான் சேர்க்க போகிறேன், இன்னும் கொஞ்சம் வந்து ரசம் மணமாக இருக்கும். இப்போ நல்லா கரைச்சி விட்டாச்சு. இப்போ தாளிச்சிடலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடானோன்னு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ நம்ம ரசப்பொடி வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம வந்து மஞ்சள் பொடி எல்லாமே இதில் வந்து ஏற்கனவே சேர்த்தாச்சு. இப்போ லேசாக இது வந்து எண்ணெயில் தாளிக்கும் போது நல்ல மணமாக இருக்கும். நம்ம பெருங்காயம் எல்லாமே இதில் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம நல்லா கரைச்சி வச்சுருக்கிற அந்த தக்காளி புளி தண்ணியை சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டுடலாம். மூடி போட்டுட்டு இது வந்து கொஞ்சம் நல்லா வந்து ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுறக்கூடாது, ஒரு கொதி வரணும், அதோட நம்ம ஆஃப் பண்ணிடணும். அதாவது பாருங்கள், ரசம் ஃபுல்லாக நல்லா நுரக்கட்டி வந்துருச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் கொதிச்சு இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கொதி வர ஆரம்பிக்கும் போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், நல்ல கமகமான ரசம் ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி பொடி பண்ணி நீங்கள் ரசம் வைக்கும்போது உங்களுக்கு வந்து நல்ல செரிமானத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. இது இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து அந்த பொடியை வந்து இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பாட்டிலில் போட்டு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 2-3 மாதத்துக்கு கூட உங்களுக்கு கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். தேங்க்யூ.